வணக்கங்க. நம்மளுடைய இருமடி பாத்தியில் இருக்கக்கூடிய அந்த சொட்டு நீர் குழாயை வந்து சுத்தம் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம முதலையே நம்மளுடைய இருமுடி பாத்தியை பற்றி போட்டிருப்போம். அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இதை வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்க, இந்த இருமுடி பாத்தியில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசையை வச்சு தான் வந்து நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்ருக்கோம். தொட்டி கொஞ்சம் பெரிய உயரத்தில் இருக்குது. அதிலிருந்து உறிஞ்சி விட்டு அதில் வர தண்ணியில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோமுங்க. அது தண்ணி எதுவும் முழுசாக போகாமல் அதனுடைய வேகம் கம்மியாயோ இல்லை முழுக்கவே வந்து அதை வந்து அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய வருமுங்க. ஏன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமான பாசனமாக போயிடுது மனிதனுடைய உழைப்பு கருதி. ஆனால் அதே இடத்துல மனிதனுடைய பார்வை கண்டிப்பாக இருந்தே ஆகணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இதில் நல்லா வருது, ஆனால் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒழுகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இதில் தான் வருது. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வரவே இல்லை. அப்போது இதையெல்லாம் அடிக்கடி பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளுடைய வெள்ளாமைக்கு எல்லாமே ஒரே மாதிரி தண்ணி போகுதான்னு பார்க்கணும். அப்போது அதை அடுத்து அதை அடைச்சிருக்கா அப்படின்னு தட்டி விட்டு பார்க்கலாம். அப்போது தட்டி விட்டு பார்க்கும்போது ஒரு சில சமயம் வந்து பாசமோ எறும்புகளோ இது மாதிரி ஏதாவது அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம தட்டி விட்டோம், வரல. அதனால் வந்து ஒரு சின்ன குச்சியை வச்சு குத்தி பார்க்குறோம். குத்தி பார்த்தோன்னே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போயிடுது. பாசமாக இருக்கலாம், இல்லைனா எறும்பாக இருக்கலாம், இதெல்லாம் போயிடுது. போனோடனே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மூடி போட்டு அந்த இடத்துல வந்து பாசனம் வந்து தெளிவாக வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து பாசமும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குங்க. அந்த பாசத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதே அடுத்த குழாயிலே பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க குழாயும் வந்து நம்ம நீக்கி விட்டு பார்க்கும் பொழுது அது வரல. ஒரு சில சமயம் தட்டினாவே வந்துடும். ஏன்னா ரொம்ப வேலை கொஞ்சம் கம்மியாயிரும். இல்லை அப்படின்னா ஒரு ஈக்குமாத் குச்சி எடுத்து அதை வந்து உள்ளே குத்தி எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பாருங்கள், லேசாக ஒரு தட்டினோம்னாவே நமக்கு வந்து அது வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடப்பு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா எறும்புங்க. இது வந்து ஒரு குளுமையாக இருக்கிறது, நீர் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எறும்புகள்லாம் உள்ளே போய் நம்ம வந்து பாசனம் இல்லாத நேரங்களில் அது உள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வீடாக இருக்குங்க. உள்ளேயே முட்டை வச்சு நிறைய முட்டைகளோட எறும்பெல்லாமே நான் பார்த்துருக்கோம். பாருங்கள், இதில் எத்தனை எறும்பு வருதுன்னு பாருங்கள். கையில் ஒன்று ஏறிட்டு போகுதுங்களா, இன்னும் உள்ளே இருக்குதுங்க, இன்னும் நிறைய எறும்பு இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி அது தண்ணி வந்து இப்போ போனதுனால அங்கங்கே அடைச்சி நின்றுட்டு இருக்குது, வரலிங்க. எல்லாமே உள்ளே இருக்குது. பாருங்கள், கையில் பாருங்கள் எத்தனை எறும்பு இருக்குதுன்னு பாருங்கள். கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எறும்பு இன்னும் வருது பாருங்கள். தான் இப்போ ஒன்று உள்ளேருந்து வருது. அந்த தண்ணி போக ஒன்றையும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வரும். இது மாதிரி வரும்பொழுது இந்த எறும்பு வந்து முட்டைகளோடையும் இருக்கும், அதையும் பார்க்கணும். அப்போது இதையெல்லாம் வந்து அடிக்கடி பார்த்து சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இருமடி பாத்திக்கு தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி சமமாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போகுமுங்க. அப்போ இந்த அடைப்பெல்லாம் எடுக்கிறது ஒன்று தட்டி பார்க்கலாம், இல்லைனா ஈக்குமார் குச்சியை வச்சு எடுத்து ஒரு குத்தி விட்டு பார்க்கலாம். இதே மோட்டரில் இருக்கும்போது இந்த அடைப்பு வந்து பாதியாக கம்மியாகும், ஆனால் இருந்தாலும் அதுலேயும் அடைப்பு வருமுங்க. அப்போ இந்த பாசமெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன இதை வச்சு நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம். இதையெல்லாம் குத்தி விட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அந்த எடுத்த பாசமெல்லாம் ஒரு கடைசிக்கு போயிருக்கும் இல்லைங்களா, அந்த பாசம் இல்லைனா கட்டெரும்பு உள்ளே போயிருந்ததுன்னா கட்டெரும்பு இது மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். பாருங்கள், இதில் பாசம் பாருங்கள், என் பாசம் வந்துருக்குதுங்களா. இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம மூடாக்கு மாதிரி வச்சுவிட்டு அதில் தண்ணி திறந்து விடுறோம். அதில் திறந்து விடும் பொழுது வந்து அந்த பாசம் வந்து எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், வச்ச உடனே அப்படியே சடசடன்னு பாருங்க, இதெல்லாம் போயிருந்தது அப்படின்னா அங்கங்கே அடைச்சிக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே அடைச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளவு பாசம் வந்திருக்கு பாருங்கள். அப்போ இந்த பாசமெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு ஓசு தான். ஆனால் நம்ம மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த நுண்ணீர் பாசனம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அதுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒளி அது வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்குது. அந்த சிகப்பு நிறம் படி பழுப்பாகி அது உள்ளே போய் பாசம் கட்டிக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசம் கட்டிட்டு அது வந்து கடைசியில் நம்மலாம் சுத்தம் பண்ணி விட்டோன்னே ஒரு கடைசிக்கு வந்துடும். பாருங்கள், ஒரு கட்டெரும்புனுடைய பின்பகுதி வருது பாருங்கள். இதுலேயே 2-3 கட்டெரும்புலாம் வருது. அப்போது இது மாதிரியெல்லாம் பார்த்துக்கணுமுங்க. இதே மாதிரி பார்த்தா வெள்ளாமை நல்லாயிருக்கும். அடுத்த காணொலியில் பார்க்கலாங்களா? நன்றி.